ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ரொம்ப டேஸ்டியாக அண்ட் சிம்பிள் வாங்கிபாத் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஸோ அது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து முதல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆயில் சேர்க்கக்கூடாது, சேர்க்காமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வறுபட்டதும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. கூடவே 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க. வறுத்ததும் நல்ல ஒரு வாசனை வரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கணும். வறுத்துட்டு இதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க. இதுக்கும் வந்து நம்ம ஆயில் சேர்க்கக்கூடாது. நம்ம வறுக்கிற எல்லா பொருட்களுமே ஆயில் சேர்க்காமல் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணி எடுக்கணும். ஸோ தேங்காய் வந்து நல்லா உதிரியாக வரணும். அதில் இருக்க ஈரப்பதம் போய் நல்லா உதிரி வந்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 மிளகு சேர்த்துக்கோங்க. நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 5 மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். இது காரம் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு 4-5 மிளகு மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் ஒரு ஸ்டார் பூ சேர்த்துக்கோங்க. 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 2 காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து பொரிஞ்சதும் இதில் வந்து 1/2 கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1 கைப்பிடி அளவுக்கு கூட நிலக்கடலை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். ஸோ வெங்காயம் வதங்கினதும் இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நல்லா எண்ணெயிலேயே நல்லா வேக விடுங்க. வதக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை வரும். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ வதக்கிட்டு இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் நீங்கள் 1 தக்காளி சேர்த்தாலே சரியாக இருக்கும். ஸோ இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு இதில் 3 கத்திரிக்காயை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க. தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா வந்து எண்ணெயிலேயே இந்த மசாலாவெல்லாம் 1 நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து நான் பெரிய குக்கரில் வந்து வச்சுருக்கேன், கொஞ்சம் அகலமான குக்கரில். ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த குக்கரில் வந்து சரியாக தெரியலை நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் அகலமான குக்கரில் வச்சுருக்கேன். நீங்கள் எடுக்கும் பொழுதே அகலமான குக்கரை பார்த்து எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளியில் நல்லா வந்து மசாலாவோட ஒன்று சேர்கிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா வதங்கினதும் நான் வந்து அரிசி 2 டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 4 டம்ளர் அளவு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு மூடி போட்டு ஒரு கொதி விடுங்க. இந்த அளவு நல்லா கொதி வந்ததும் ஒரு டைம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டோன்னா இந்த மேலே வந்து நுரைச்சிருக்கு பாருங்கள், அது வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும். ஸோ இதை நல்லா கலந்து விட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து மிக்ஸ் ஆகிட்டு நமக்கு வந்து எண்ணெய் தெளிஞ்சு வந்துடும். ஸோ நல்லா கொதிக்கணும். ஒரு 2 to 3 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இதில் இருக்க பச்சை வாசமெல்லாம் போயிட்டு நல்லா வந்து ஒரு வாசனை வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஊற வச்சுருக்க அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி தான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் வந்து கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டதும் பாருங்கள் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு இல்லையா. இது போல் ஒரு கொதி வந்ததும் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கோங்க. அதாவது நான் எடுத்துருக்க ரைஸுக்கு 3 விசில் விட்டாலே சரியாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற ரைஸுக்கு எத்தனை விசில் விடணும்னு பார்த்து கரெக்டாக விசில் விட்டுக்கோங்க.
இப்போ வந்து 3 விசில் விட்டாச்சு. பாருங்கள் சூப்பராக வந்து நமக்கு வந்து வாங்கிபாத் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.